மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வெல்னஸ் கோச் பவானி வசந்த் பேசுறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இன்றைய வாழ்க்கை முறை. இத கொஞ்சமா மாத்தினா நம்ம லைஃப்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வரலாம். இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு லைஃப்ல லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பல வேலைகள் அந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலத்துல வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கான வேலையை நல்லா திருப்தியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்க காலகட்டத்துல லேடிஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லயும் பயங்கரமா கலக்குறாங்க. ஸோ அவங்க வந்து வெளியே போக வேண்டியது இருக்கு, ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்னு நிறைய பண்றாங்க. ஸோ இந்த நாள் அவங்களோட லைஃப் என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பி ஆஃபீஸ் போறாங்க. போய் ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆபீஸுக்கு போற பரபரப்புல காலையில ஃபேமிலிக்கு சரியான உணவு சமைக்க முடியாம அவங்களும் நேரத்துக்கு சாப்பிடாம அவங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நியூட்ரிஷன் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பாக்குறது இல்ல. பசிக்கு ஏதோ ஒண்ணு சமைச்சு கொண்டு போயிடுறாங்க. அதையும் டைமுக்கு சாப்பிடுறாங்களா? கிடையாது. அவங்களோட ஆபீஸ் ஒர்க்கு, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும், இவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி அவங்களோட டைம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற டைம் மாறி போகுது. சோ அதனால என்ன ஆகுது, பசிக்கிற சமயத்துல அவங்க எடுத்துட்டு போன சாப்பாடை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ வேற ஏதாவது ஜங்க் ஃபுட்டு, பீஸா, பர்கர்னு அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடுறாங்க. அது மட்டுமா, திரும்ப வீட்டுக்கு வந்து டிராவல் பண்ணி இந்த டிராபிக்ல வராங்க. வந்து திரும்ப மறுபடியும் அவங்களால ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட முடியுதா? டயர்ட்னால ரெஸ்ட் எடுக்கிற பேர் வழின்னு சொல்லி போன்ல மணிக்கணக்கா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஹோட்டல்ல டிபெண்ட் பண்றாங்க. ஸோ வீட்டுல சமைக்கிறது கம்மியாயிடுச்சு. சமைச்சாலும் அதை டைமுக்கு சாப்பிடாம வேஸ்ட் பண்றாங்க. நிறைய நேரம் போன்ல செலவு பண்றாங்க. இதனால அவங்க மைண்ட்ல இன்னும் நிறைய விஷயங்களை போட்டு திணிச்சு ஸ்ட்ரெஸ் தான் ஆகுறாங்க. அது மட்டுமா, திரும்ப இதுக்காக ரிலாக்ஸ் பண்ற பேர் வழின்னு சொல்லி ஏதோ ஒரு படம் பாக்குறேன்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் அது இதுன்னு சொல்லி அவங்க நைட்டு தூக்கத்தையும் பாத்தீங்கன்னா தொலைச்சிடுறாங்க. இதோட விளைவு என்ன ஆகுது, மறுநாள் காலையில அவங்களால நல்ல சுறுசுறுப்பா எழுந்து அவங்க வேலையை பார்க்க முடியறது இல்ல. அப்போ அவங்களுக்கான முக்கியமான டைம் மார்னிங் டைம் தான், அதையும் இழந்துடுறாங்க. மறுபடியும் இந்த ரொட்டீனுக்குள்ள போயிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால அவங்க உடல்ல பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் சுரப்பிகள் எல்லாமே பாதிக்கப்படுது. இங்க ஆரம்பிக்கிற விஷயம் எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட வெயிட்டை பாதிக்குது. வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. இதனால ஃபேட்டும் கூட்டிடுது. அது மட்டுமா, அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொண்டு போய் எங்க நிக்குதுன்னா, முதல்ல பாதிக்கப்படுற விஷயம் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பாதிக்கப்படுது. அங்க ஆரம்பிக்குது பிசிஓடிங்கிற ப்ராப்ளம். இதோட முடிஞ்சிருச்சா? தைராய்டு இருக்கு. இன்னும் அது ரிலேட்டடான ப்ராப்ளம், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்ற இந்த சுகர் வரதுக்கான வாய்ப்பு, கொலஸ்ட்ரால் வரதுக்கு வாய்ப்பு எல்லாமே இங்கேயே ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல, இப்படி இருக்க பிஸி லைஃப்ல எப்படி இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னு இப்ப பார்ப்போம். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க உங்களுக்கான டைமை வந்து இந்த டைம்ல இதை பண்ணணும்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. முதல்ல நைட்டு சீக்கிரமா தூங்க போங்க. இந்த நைட்ல படம் பாக்குறது அது இதெல்லாமே நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 பேஜ் புக் எடுத்து படிச்சீங்கன்னா நல்ல டீப் ஸ்லீப் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நல்ல கருத்துக்களும் உங்களோட மூளைக்கு போய் சேரும். அது உங்க மனசையும் உடம்பையும் பீஸ்ஃபுல்லா தூங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தூங்க ஆரம்பிங்க. நைட்டு சீக்கிரம் தூங்குனீங்கன்னா காலையில ஆட்டோமேட்டிக்கா உங்களால சீக்கிரமா எந்திரிக்க முடியும். அப்படி சீக்கிரமா எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஒரு 1/2 hour ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ற டைம்ல நல்ல வெளிச்சத்துல மொட்டை மாடியில போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி என்னெல்லாம் எண்ணங்கள் ஓடுதோ அதை அப்படியே ஜட்ஜ் பண்ணாம விடுங்க. இது பேர் தாங்க மெடிடேஷன். இதை பண்ணுங்க. அடுத்தது, உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண பிடிக்குமோ, சிலருக்கு ஸ்கிப்பிங் பிடிக்கலாம், சிலருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கலாம். ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா பாட்டை போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடுங்க. உங்களால எத்தனை ஸ்கிப்பிங் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இது மூலமா உங்க பாடியில ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடைக்கும். உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகுறதுனால. நெக்ஸ்ட் உங்களோட ரொட்டீனை போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க போய் சமைச்சு பாருங்க. உங்களால ஹெல்தியா சமைக்கிறத பத்தி யோசிக்க முடியும், உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால. ஸோ ஹெல்தியா சமைக்க ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட் காலையிலேயே இந்த வேலையை பண்றதுனால உங்களுக்கு டைமுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒர்க் எப்படி இருந்தாலும் அதுக்கும் ப்ரியாரிட்டைஸ் கொடுங்க. நடையில பிரேக் எடுத்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி இடைப்பட்ட டைம்ல தண்ணி வந்து நீங்க தேவையான அளவு தண்ணி குடிக்கணுங்க. உங்க வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தண்ணி குடிக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 20 கிலோ இருந்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்ப நீங்க எவ்வளவு இடம் இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட தண்ணியோட அளவை கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியை குடிச்சு நீங்க டைமுக்கு சாப்பிடுங்க. ஈவினிங் பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்த டயர்ட்னஸ் இப்ப இருக்காது. கரெக்டா போய் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த டைம்லயும் கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, அது கூடயே உட்காந்துடாதீங்க. அதை போட்டு வச்சுட்டு ஹெல்தியா சமைக்கிற வேலையும் நீங்க பார்க்கலாம். இப்படி பண்ணும் போது உங்களால நியூட்ரிஷன் ரிச்சா சமைச்சு சாப்பிட முடியும். சரி, சமைக்கிறோம் நியூட்ரிஷன் ரிச்சான்னு சொல்றீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நியூட்ரிஷன் என்னென்னலாம் நம்ம பேசிக்கா தேவை. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரதுக்கு காரணம் நம்ம உடம்புல
நல்ல கொழுப்பு இல்லாம போய் கெட்ட கொழுப்பு அதிகமா வருதுதான். அதாவது குட் ஃபேட்னா என்னன்னா, சில ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உடம்புல தானாவே சுரக்குங்க. அதுக்கேற்ற ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபுட்ல ஆட் பண்ணணும். விட்டமின் டி இருக்கணும், அயன் இருக்கணும், ஜிங்க் இருக்கணும். இதெல்லாம் எதுலங்க இருக்கு, எப்படிங்க இதெல்லாம் பார்த்து சமைக்கிறதுன்னு தானே கேக்குறீங்க. எனக்கு புரியுது. ஒமேகா 3 வந்து நீங்க சாப்பிடணும்னா பிளாக்ஸீடுன்னு ஒரு விதை இருக்குங்க, ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபிஷ்ல நீங்க நான்வெஜ் பிரியரா இருந்தா ஃபிஷ் எடுத்துக்கலாம். அதுல சாலமன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது எடுக்கும் போது உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கவும் முடியும், அதே சமயம் உங்களுக்கு ஒமேகா 3யும் கிடைச்சிரும். அதே மாதிரி குட் ஃபேட் இருக்க ஃபுட்ஸ், முட்டை இருக்கு, ஆயில்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட சமையல்ல உங்களுக்கு நேச்சுரலாவே இந்த ஒமேகா 3 கிடைச்சிருங்க. குட் ஃபேட் என்ன பண்ணும், பேட் ஃபேட்டோட அளவை கம்மி பண்ணி அங்க குட் ஃபேட் போய் உட்கார ஆரம்பிக்கும். சோ உங்களோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் அங்கேருந்தே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா விட்டமின் டி. விட்டமின் டி வந்து என்னங்க இதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி அவசியம் இல்லைங்க. உங்களோட டைம் ப்ரியாரிட்டைஸ் பண்றீங்க பாத்தீங்களா மார்னிங்ல, அதை வந்து இந்த 6 to 8ல ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த டைம்ல வர வெயில் நம்ம உடம்புல படும் போது நம்ம உடம்புல நேச்சுரலாவே விட்டமின் டி வந்து பாத்தீங்கன்னா செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சூரிய ஒளி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைச்சி வேர்வையா வெளியே தள்ளி அந்த இடத்துல விட்டமின் டி போயிட்டு உங்களோட போன்ல டைரக்டா டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும், உங்களோட சாப்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்தே. சோ இந்த விட்டமின் டியை இப்படி எடுத்துக்கலாம். நீங்க ஜிங்க் எதுலங்க கிடைக்கும், அயன் எதுலங்க கிடைக்கும்னா இருக்கவே இருக்குங்க கீரை. அதுலயும் நமக்கு சுலபமா கிடைக்கிறது முருங்கைக்கீரை. அதை எடுக்கும் போது அது நல்ல வெயில்ல விளையிற கீரை. அந்த கீரையில டைரக்டா அந்த சன்லைட்ல இருக்கக்கூடிய விட்டமின் டியும் நமக்கு கிடைக்கும், அதே சமயம் அயன், ஜிங்க் இதெல்லாமும் அந்த கீரையில இருக்கக்கூடிய சத்துக்கள் மூலமா நம்ம உடம்புல ஆட் ஆயிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க உங்க டே டு டே லைஃப் ஸ்டைல்ல மாத்திக்கும் போது உங்களோட உடம்புல தேவையில்லாத விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கலாம், தடுத்துக்கலாம், தேவையான விஷயங்களை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தாங்க லைஃப் ஸ்டைலு. இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பாரம்பரியத்தை இருக்கிற டைம் கேப்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்க்ளூட் பண்ணும் போது சூப்பர் ஹெல்த்தியான பர்சனா மாற முடியும். இப்ப நம்ம சில டிசீஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா, இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம அந்த டிசீஸ் வராம நம்மள பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.